திருச்சி பாராளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து நடந்து கொண்டிருக்கிற பரப்புரை கூட்டத்தில் ஊடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த கீழ கல்காண்டார் கோட்டையில் தேர்தல் பரப்புரையில் இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஜல்லிக்கட்டு காளைகள் என்பது ஏதோ அலங்காரம் செய்து அதை காட்சி பொருளாக மாற்றுவதற்கு இல்லை. எப்படிப்பட்ட வேட்பாளரை செந்தமிழன் சீமானவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த 4 ஜல்லிக்கட்டு காளைகள். மாட்டுக்காக போராடின ஒருசன் இந்த நாட்டுக்காக போராட வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு வந்ததற்கு யார் யாரோ காரணம்னு சொல்றான். ஜல்லிக்கட்டு நாயகன் என்று மோடியை சொல்றாங்க, ஜல்லிக்கட்டு நாயகன் என்று ஓபிஎஸ் சொல்றாங்க, ஜல்லிக்கட்டு நாயகன் என்று யாரையே சொல்றாங்க. உண்மையிலேயே சத்தியமிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு போட்டு அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்தது ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் தான். அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் அவரை களத்தில் நிப்பாட்டியிருக்கிறார். திருச்சியில 4 மணி போட்டிலாம் கிடையாது. உண்மையிலே சொல்ல போனா அங்க கண்ணு கட்டு தூரம் வரை எதிரியே இல்லை. ஓட்டு கேட்டு எவனும் வர்றதே இல்லை. திருச்சியில 2 திமுக இருக்கு. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேணா ஐயா ஸ்டாலினா இருக்கலாம், ஆனா திருச்சியுடைய முதலமைச்சர் அன்பில் மகேஷ் தான். திருச்சிக்கு அவர் தாங்க முதலமைச்சர், அவரை தாண்டி என்னமே செய்ய முடியாதுன்றாங்க. மகேஷ் தான் திருச்சியுடைய முதலமைச்சர். மகேஷுடைய கோட்டை திருச்சியுடைய திமுகவுடைய கோட்டைங்கிறாங்க. அந்த கோட்டையில ஓட்டையை போடத்தாண்டா சீமானும் அவன் தம்பிகளும் இங்கே வந்திருக்கிறோம். மதிமுக துரை வையாபுரி அவர்களை வேட்பாளராக களத்தில் இறக்கி இருக்கிறது. துரை வையாபுரி எதற்காக நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. வேறு வைகோடைய மகன் போய் கேட்கிறாங்க, எதுக்காக தேர்தலில் போட்டி போடுறீங்கன்னு. எங்க அப்பா ஒரு சகாப்தம், எங்க அப்பா ஒரு சகாப்தம். உங்க அப்பா சகாப்தம் அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக போட்டி போடுறன்னா எங்க அப்பாவுடைய தன்மானத்துக்காக நான் தேர்தலில் போட்டி போடுறேன். துரை வைகோட்ட கேட்கிறாங்க, எதுக்காக தேர்தலில் போட்டி போடுறீங்க. என் மகனுக்கு சீட்டு வேணும், அதுக்காக நான் தேர்தலில் போட்டேன். அப்பனுக்காக மகனும் மகனுக்காக அப்பாவும் சேர்ந்து ஒரு கட்சி, அதற்கு நாம் வாக்கு செலுத்த போறோமா இல்லை அடுத்த தலைமுறையை மாற்ற துடிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த போறோமா என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி. குடும்ப கட்சி வைகோக்கு அப்புறம் அவர் மகன் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின். பரம்பரையா கொத்தடிமை எழுதி கொடுத்தது போல, பட்டா போட்டு கொடுத்தது போல இவர்களுக்கே நாம் வாக்கு செலுத்துறோம். KN நேரு, அதுக்கப்புறம் அவர் மகன் அருண் நேரு புரட்சி புயல் அமெரிக்காவில் படிச்சுட்டு தமிழ்நாட்டு அரசியலை கரைச்சு குடிச்சு தமிழ்நாட்டுக்காக மாற்றத்தை ஒரு நாள் கூட மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளாத இவர்கள் உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வரணுமா இல்லை 14 ஆண்டு காலம் மக்கள் போராட்டத்தில் நின்ற ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். பாராளுமன்ற உறுப்பினர்னா ஃபார்ச்சுனர் கார்ல போவாரு, ஹம்மர் கார்ல போவாரு, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டிருப்பாரு, அவரை அணுக முடியாது அப்படிங்கிற நிலை கிடையாது.